வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பது முருகனுக்குரிய அற்புதமான வாக்காகும். நாம் முருகனை முறையாக வணங்கினோம் என்றால் அவருடைய வேல் நம்மை வினைகளிலிருந்து காப்பாற்றும். மயில் நமக்கு பயம் ஏற்படும் போது எல்லாம் அபயக்கரம் நீட்டும் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட முருகனிடம் நாம் எவ்வாறு வேண்டுதல் வைத்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றுதான் இந்த ஆன்மீக பதிவு. முருகனுக்கு என்று எத்தனை பெயர்கள் இருக்கின்றன, எத்தனை வழிபாட்டு முறை இருக்கின்றன, அத்தனைக்கும் அவர் செவி சாய்ப்பார் என்பதே உண்மை. வேல் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்தவை. முருகனுக்குரிய கிழமையாக கருதப்படுவது செவ்வாய்க்கிழமை. இந்த வழிபாட்டை நாம் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செய்ய தொடங்கலாம். அல்லது கிருத்திகை, சஷ்டி போன்ற முருகனுக்குரிய விசேஷமான நாட்களில் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நம்மிடம் வேல் இருந்தால் மிகவும் சிறப்பு. அவ்வாறு வேல் இல்லாத பட்சத்தில் முருகனின் திருவுருவப் படத்தில் இருக்கும் வேலை வைத்தே நாம் வழிபாடு மேற்கொள்ளலாம். விரதம் மேற்கொள்ளும் போது நாளொன்று காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்து முதலில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து செய்யக்கூடிய பூஜை வெற்றிகரமாக எந்த தடைகளும் இன்றி நடைபெற வேண்டும் என்று வேண்டிய பிறகு முருகன் படத்தை பன்னீர் வைத்து துடைத்து கொள்ளுங்கள். வேல் இருப்பவர்கள் பன்னீரால் வேலுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். முருகனுக்கு பிடித்த பூவான செவ்வரளி பூவை மாலையாக தொடுத்து சூட்ட வேண்டும். அவருக்கு பிடித்த பிரசாதமான பஞ்சாமிர்தத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முருகனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய நியாயமான வேண்டுதலை அவரிடம் கூற வேண்டும். பிறகு 108 முறை முருகா என்று கூற வேண்டும். பிறகு சுத்தமான சந்தனத்தை பன்னீர் ஊற்றி குழைத்து முருகனுடைய வேலின் கீழிருந்து, அதாவது அடியில் ஒரு பொட்டு வைத்து அதன் மேல் குங்குமத்தை வைக்க வேண்டும். இவ்வாறு வேலின் நுனி வரை முருகா முருகா என்று 108 முறை கூறி வைக்க வேண்டும். இப்படி நாம் வைத்த நியாயமான கோரிக்கையை அந்த வேலவனே முன்னின்று நடத்தி வைப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது மிகவும் நன்மை பயக்கும். மரணபயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெருக, விதியால் வரும் ஆபத்துகள் விலகவும், தடைபெற்று நிற்கும் திருமணம் நடைபெறவும், சொந்தமாய் வீடு வாங்க, கெட்ட கனவுகள் வராமல் இருக்க, நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற, பொன் வெள்ளி ஆபரண சேர்க்கை அதிகரிக்க, தனதானியங்கள் மேலும் பெருக, கலைகளில் தேர்ச்சி பெறவும் வேல் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. வேலை நம்புங்கள், வேலவன் நமக்கு துணை நிற்பான்.